சந்தேகம் மங்களாத்மானம் பாஸ்வந்தம் வேதவிக்கிரகம் யாக்ஞவல்க்யம் முனிஸ்ரேஷ்டம் ஜிஷ்டும் ஹரிஹரப்பிரபம் ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதா தியானபராயணம் ஆனந்த நிலையம் வந்தே யோகானந்த முனீஸ்வரம். இந்த யாக்ஞவல்க்யரை பற்றி சென்னையில் உள்ள பல்லாவரம், அதில் ஜமீன் பல்லாவரம் என்று சொல்லப்படுகின்ற பழைய பல்லாவரம், அதில் ஒரு யாக்ஞவல்க்யருக்காக ஒரு ஆலயம் அமைத்திருக்கிறார்கள். யாக்ஞவல்க்ய சபா என்று ஒன்று இருக்கிறது. அங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விக்கிரகங்கள் யார் அப்படின்னா யாக்ஞவல்க்யர், காத்யாயனி, மைத்ரேயி இவர்களெல்லாம் அங்கே குடிகொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு ஆலயம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே யாக்ஞவல்க்ய ஜெயந்தி எப்பொழுதும் கொண்டாடுகின்ற வழக்கம். அதற்கு அங்கே நிர்வாகிகளாக இருப்பவர்கள் இந்த ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதற்காக சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள். யாக்ஞவல்க்ய மகரிஷி சுக்ல யஜுர்வேதத்தை சூரியனிடமிருந்து பூலோகத்திற்கு கொண்டு வந்தவர் என்று அவருடைய சரித்திரம். அவர் பெண்களுக்காக அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுக்கு பிரம்மஞானம் அடைகின்ற வரையில் கல்வி இவற்றிற்கெல்லாம் அவர் ஒரு சட்ட நூலை எழுதியிருக்கிறார். அதுதான் யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி என்று பெயர். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த நிர்வாகிகள் அனைவரும் இந்த யாக்ஞவல்க்ய ஜெயந்தி சிறப்பாக நடைபெற்று எப்பொழுதும் போல யாக்ஞவல்க்யருடைய அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். யாக்ஞவல்க்யர், காத்யாயனி, மைத்ரேயி, சூரிய பகவானும் அங்கே குடிகொண்டிருக்கிறார். காயத்ரி தேவியும் அங்கே குடிகொண்டிருக்கிறார். இங்கே ஒரு உற்சவ விக்கிரகத்தை ஒரு பக்தர் ஒருவர் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். இப்பொழுது கலச பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. பூக்களினாலே அலங்காரங்கள் எல்லா கலசங்களுக்கும் செய்யப்பட்டு இந்த கலசத்தின் ஜலத்தை அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகமாக செய்து பிறகு யாக்ஞவல்க்ய ஜெயந்தியை துவங்குகிறார்கள். யாக்ஞவல்க்யர் ஒரு காலகட்டத்திலே காயத்ரி தேவியை வணங்கி அதன் பிறகு சூரியனிடம் சென்று அங்கிருந்து சூரியனிடம் அயாதயாமம், என்றுமே புதிதாக இருப்பது, பழையதாக இல்லாமல் புதியதாக இருப்பது, பிரதம சாக்கை, முதல் சாக்கை என்று சொல்லப்படுகின்ற சுக்ல யஜுர்வேதத்தை கற்று பிறகு பூலோகம் வந்து தன்னுடைய மாணாக்கர்களுக்கு கற்பித்ததாக வரலாறு. ஆகவேதான் காயத்ரி தேவியும் சூரிய பகவானும் இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயமானது யாக்ஞவல்க்ய சபை என்கின்ற ஒரு சபையினரால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் பார்த்தது யோக கணபதி. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விக்னேஸ்வருடைய வரம் இல்லாமல் எதையும் நாம் விக்னம் இல்லாமல் முடிக்க முடியாது. ஆகவே தான் யோக கணபதிக்கு சங்கல்பங்கள் எல்லாம் செய்து கொண்டு அவரையும் பிரார்த்தித்து கொண்டு இந்த யாக்ஞவல்க்ய ஜெயந்தியை துவங்குகிறார்கள். யாக்ஞவல்க்யர் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது சுக்ல யஜுர்வேதம் தான். அந்த சுக்ல யஜுர்வேதத்தை பரப்புவதற்காக தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே, குறிப்பாக காஞ்சிபுரம், குளித்தலை, நஞ்சைப்புகழூர் போன்ற இடங்களிலெல்லாம், இஞ்சிக்கொல்லை ஒரு காலத்தில் இருந்தது, இஞ்சிக்கொல்லை போன்ற இடங்களிலெல்லாம் வேத பாடசாலைகள் அமைத்து இந்த வேதத்தை பரப்பி வந்தார்கள். காண்ம குலபதி என்று பெருமையாக பேசப்படுகின்ற
சிதம்பர கணபாடிகள் இஞ்சிக்கொல்லையை சார்ந்தவர். அவர் மைசூரிலிருந்து இந்த சுக்ல யஜுர்வேதத்தை கற்று அதிலும் குறிப்பாக கான்வ சாக்கை என்று சொல்லப்படுகின்ற கண்வ மகரிஷி மூலமாக இந்த சாக்கையை பிரபலப்படுத்தினார். சுக்ல யஜுர்வேதத்தில் 2 விதமான கிளைகள் உண்டு. ஒன்று கான்வ சாக்கை, மற்றொன்று மாத்தியந்தின சாக்கை. இந்த 2 சாக்கைகளுமே மிகவும் சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாக மொத்தம் 15 சாக்கைகள் இருந்ததாகவும் அவற்றில் எஞ்சி இருப்பது 2 சாக்கைகளே என்றும், அதில் மாத்தியந்தின சாக்கையானது வடநாட்டிலும், கான்வ சாக்கை தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற இடங்களிலும், கர்நாடகா போன்ற இடங்களிலும் மிகச் சிறப்பாக வழிபட்டு வருகின்றார்கள். ஆக இந்த வேதத்தை, சுக்ல யஜுர்வேதத்தை கொணர்ந்த யாக்ஞவல்க்யரை நாம் தரிசிப்பதன் மூலமாக நாம் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து காயத்ரி தேவியின் அருளாலும், சூரியன் தேவியின் அருளால், சூரியனார் அவர்களின் அருளாலும் அனைத்து பக்தர்களும் நிறைய பலன்களை அடைந்து வருகிறார்கள். காயத்ரி தேவியை வழிபடுவதன் மூலமாக சிறார்கள், பள்ளிக்கு செல்பவர்கள், கல்லூரி செல்பவர்கள், பிரம்ம வித்தை போன்ற வேதங்களை படிப்பவர்கள் அனைவரும் அனுகிரகிக்கப்பட்டு சிறப்பாக அவர்கள் கல்வியில் தேர்ச்சியுற்றிருக்கிறார்கள். அதுபோல சற்று ஆரோக்கியம் கெடுதலாக இருப்பவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மனதால் கஷ்டப்படுபவர்கள் இங்கு இருக்கின்ற சூரியனை வழிபட்டு அவர்களுடைய கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி பெறப்பட்டதாக இங்கு வரும் பக்தர்கள் அடிக்கடி கூறுகிறார்கள். ஆக ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்வதன் மூலமாக அவர்கள் நிச்சயமாக நல்ல பலன்களை அடைவார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது. அதுபோல இங்கு எப்பொழுதுமே ஹோமங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமைகளில் காயத்ரிக்காக காயத்ரி ஹோமமும், ஒவ்வொரு 3வது ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு மாதத்திலும் 3வது ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஹோமம் நடக்கிறது. அதுபோல விசேஷ நாட்களிலே சண்டி ஹோமம், மற்ற இதர ஹோமங்கள், தன்வந்திரி ஹோமம் போன்ற, ஸ்ரீ சுக்த ஹோமம் போன்ற ஹோமங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கின்றன. பக்தர்களும் அடிக்கடி நிறைய பேர் வருகிறார்கள், வந்து தரிசித்து பலன் பெறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பக்தர்கள் ஒவ்வொருவரும் இந்த தரிசனத்திற்காகவே காத்து கொண்டிருப்பது போலவே இருக்கிறது. இப்பொழுது தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யாக்ஞவல்க்யரை பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், காசியிலே கூட யாக்ஞவல்க்யருக்கு ஒரு தனியாக ஒரு சன்னதி இருக்கிறது. அதுபோல் தமிழ்நாட்டிலே கீழ் சூரிய மூலை என்று கும்பகோணத்திற்கு அருகிலே ஒரு இடம் இருக்கிறது. அங்கே யாக்ஞவல்க்யர் சூரியனை வழிபட்டதாகவும் கூறுகிறார்கள். அங்கும் ஒரு ஆலயம் இருக்கிறது. அது புனருத்தாரணம் செய்ய வேண்டிய நிலையிலும் இருப்பதாக தெரிகிறது. அதுபோல் சொர்ணாவூர் போன்ற இடத்திலே, சொர்ணாவூர் என்று ஒரு ஊர், அழகான ஒரு யாக்ஞவல்க்யருடைய கோவில் அங்கே அமைந்திருக்கிறது. மிகவும் புராதனமானது. அதுபோல் பல இடங்களிலே தற்பொழுது யாக்ஞவல்க்ய ஜெயந்தியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக நஞ்சை புகழூரிலே கடந்த சில வருடங்களாக மிகவும் சிறப்பாக ஒரு பூஜையை நிகழ்த்தி வருகிறார்கள். யாக்ஞவல்க்யருடைய சபையிலே எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் தண்டையார்பேட்டையிலே கூட ஒரு கொண்டித்தோப்பு என்கின்ற ஒரு இடத்திலே யாக்ஞவல்க்யருக்காக ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆக யாக்ஞவல்க்யருடைய இந்த சுக்ல யஜுர்வேதமானது மிகவும் சிறப்பாக ஒலிக்கக்கூடியது. அதனுடைய சுரம்
மிகவும் மனதை கவரக்கூடியது. அது மனதை கவரக்கூடியது மட்டுமல்லாமல் நமக்கு உள்ளத்திலே புகுந்து நம்முடைய குண்டலி முதல் ஆரம்பித்து மற்ற 6 சக்கரங்களையும் கூட அது சுத்தப்படுத்துகிறது என்று கூறுகிறார்கள். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் கூட கடைசி காலத்திலே அவர் சித்தி அடைவதற்கு முன்பாக தன்னுடைய மாணாக்கர்கள் ஒருவரை கூப்பிட்டு சுக்ல யஜுர்வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி, இந்த மந்திரத்தை ஒலிப்பாயாக, அதை கேட்டுக்கொண்டே நான் இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டதாக குறிப்புகள் உள்ளன. ஆக யாக்ஞவல்கியருடைய சிறப்பு அவருடைய அவர் வேதத்தை கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவர் யாக்ஞவல்கிய ஸ்மிருதி என்று ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த யாக்ஞவல்கிய ஸ்மிருதி தான் இன்றைய நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே கான்ஸ்டியூஷன், அந்த கான்ஸ்டியூஷனுக்கு அடிப்படையாக அமைகிறது என்று சொல்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். அதனால்தான் இன்றும் கூட எங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு யாக்ஞவல்கியருக்காக ஒரு படம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே முதலிலே சென்றவுடனே நீங்கள் பார்ப்பது யாக்ஞவல்கியருடைய ஒரு படத்தை தான். ஆக நமது முன்னோர்கள் யாக்ஞவல்கியருக்கு தகுந்த மரியாதையை செலுத்தி வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. பெண்களும் பிரம்மஞானத்தை அடைவதற்கு தகுதியுற்றவர்கள்தான் என்று சொன்னவர் யாக்ஞவல்கியர். அது மாத்திரமில்லாமல் சங்கீத பிரியர்கள் சங்கீதம் மூலமாக, குறிப்பாக வீணை வாசிப்பதன் மூலமாக, வீணையின் நாதத்தில் மனதை ஒன்றுபடுத்தி அதன் மூலமாக மோட்சத்தை அடையலாம் என்கின்ற ஒரு பெரும் தத்துவத்தையும் சொன்னவர் யாக்ஞவல்கியர். ஆக இந்த யாக்ஞவல்கியருடைய மந்திரங்கள் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த இடங்களெல்லாம் சில மந்திரங்கள் சில வியாதிகளை போக்குகிற மந்திரங்களாகவும் அமைந்திருக்கின்றன என்று குறிப்புகள் உள்ளன. யாக்ஞவல்கியர் என்பவர் ஒரு பரம ரிஷி, அவர் யோகீஸ்வரர் கூட. அவர் யோக யாக்ஞவல்கியம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஆக அதனால்தான் அவருக்கு யோகீஸ்வரர் என்று பெயர். அந்த யோகீஸ்வரருடைய தியானத்தினாலே, அவரை வணங்குவதன் மூலமாக நமக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும். நம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். எல்லா வளங்களும் செல்வங்களும் கிடைக்கும் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. ஆகவே தான் வருடா வருடம் இந்த யாக்ஞவல்கிய ஜெயந்தியின் பொழுது பெரும்பாலான மக்கள் அங்கே சேர்ந்து யாக்ஞவல்கியரை வழிபட்டு, இங்கே அன்னதானம் முதலியவைகள்லாம் நடக்கின்றன. அந்த சமயத்தில் அங்கே அந்த அன்னதானத்திலும் பங்கு கொண்டு அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். பரமாச்சாரியாலிருந்து அனைவருமே யாக்ஞவல்கியருடைய ஒரு சிறப்பை சொல்லுகிறார்கள்.